ஹாய் ஹலோ. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு 15 days முன்னாடி என்கிட்ட ஒரு சில்ட்ரன் கூட்டிகிட்டு வந்தாங்க. இவன் வந்துட்டு ஐ டு ஐ கான்டாக்ட் பேச மாட்டேங்கிறான் மேம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் மொபைல்லையே தான் இருக்கிறான். மொபைலை பிடுங்கன்னா பயங்கரமாக அடம் பண்ணுறான். அவனோட பிடிவாதங்களை எனக்கு தாங்க முடியல. நிறைய தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பண்ணுறான். அதுலேருந்து எப்படி எங்களால் வெளியில் கொண்டுட்டு வர்றதுன்னு தெரியல. அதே மாதிரி ஒரு கிளாஸில் போனோன்னா எந்த குழந்தைங்களோடையும் இன்ட்ராக்ஷன் பண்ண மாட்டேங்கிறான். டீச்சர்ஸோட அவங்க சொல்கிறத ஒபே பண்ணி கேட்கறது கிடையாது. சில நேரங்களில் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறான், பயந்துட்டு ஒளிஞ்சிக்கிறான். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா 8 years உள்ள ஒரு குழந்தை பற்றி தான். அப்போ பார்த்திங்கன்னா அந்த பையன் தனியாக பேசிக்கிறான், சிரிச்சுக்கிறான். விளையாடுறது பார்த்திங்கன்னா ஒரு கார்ட்டூனோட கேரக்டர் வச்சு தான் அவன் விளையாடுறான். ஸோ இந்த மாதிரி அவங்க மதர்கிட்டையும் ஒட்டுறதில்லை, அவங்க அப்பா கிட்டேயும் ஒட்டுறதில்லை, யார்கிட்டையும் ஒட்டுறதில்லை, எந்த இதுவுமே கிடையாது. அப்படிங்கிறப்போ அவங்க அம்மா வந்து இதை வந்து ரொம்ப லேட்டாக ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. எங்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க. எங்கிட்ட கூட்டிகிட்டு வந்தப்போ இதெல்லாம் நிறையா ஹிஸ்ட்ரி எல்லாம் சொன்னாங்க. அப்போது எனக்கு வந்து என்ன சொல்கிறது, இந்த ஆக்சுவலி பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸை ட்ரீட் பண்ணுறது, ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அந்த டைமில் நான் சில எக்ஸசைஸஸ் சொன்னேன், சில ரொட்டீனாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஹோம்ஒர்க்னால் ஜாலியாக அப்பா அம்மா எல்லாருமே சேர்ந்து குழந்தைங்களோடு சேர்ந்து டிக் பண்ணுறது, ட்ராயிங் பண்ணுறது, இந்த மாதிரி சில ஹோம்ஒர்க்ஸு. அப்புறம் சோசியலிசமாக எப்படி பழகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதெல்லாம் ரெகுலராக அவங்க என்னை வந்து கன்சல்ட் பண்ணி பார்த்துட்ருக்கிறப்போ இன்னைக்கு நான் அந்த பையனை பார்க்குறப்போ ஐ எம் வெரி ஹாப்பி. அவன் வந்து மொபைலை வந்து இப்போ அவங்க அம்மாவாக கொண்டு போய் கொடுத்தா கூட அவன் சொல்கிறான், இல்லைம்மா எனக்கு மொபைல் வேண்டாம். நான் கேட்டேன், என்னடா மொபைல் வச்சு விளையாடுறியா அப்படின்னு கேட்குறப்போ, இல்லை எனக்கு வேண்டாம் ஆண்டி, எனக்கு மொபைல் வேண்டாம். அப்போ உனக்கு என்ன இஷ்டம் அப்படின்னா, நான் நிறையா விளையாடணும், நிறையா புது புது இடங்களுக்கு போகணும், செடி நட்டு வைக்கணும், அப்புறம் தங்கச்சி கூட விளையாடணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடணும், நல்லா படிக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறப்போ சத்தியமாக சொல்கிறேங்க, நான் வந்து அவங்க பேரண்ட்ஸ் எந்த சந்தோஷப்பட்டாங்களோ அதை விட பல மடங்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சும்மா சொல்லணும்னா காற்றுல மிதந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. வா, இவ்வளோ